கேரள மாநிலம் மலப்புரம் அருகே மழை பெய்ததால் தேசிய நெடுஞ்சாலை ஈரமாக இருந்த நிலையில் அவ்வழியாக அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து தடுமாறி சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கண்ணன், விவரங்கள். அதாவது கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் பயணிகளுடன் திருச்சியூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மலப்புரம் அருகே உள்ள குச்சிப்புறம் தேசிய நெடுஞ்சாலையில வளைவான பகுதியில் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பலத்த மழை பெய்த போது ஈரமான சாலையில வளைவான பகுதியில வேகமாக சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஸ்கிப் அடித்து வந்து சாலையோர தடுப்பு சுவர் மீது மோதி கார் மீதும் கவிழ்ந்து பேருந்து பயணித்த சம்பவ இடத்தில் வந்தார். 20க்கும் மேற்பட்ட படுகாயமடைந்த நிலையில பொதுவாக தீயணைப்பு மீட்பு குழுவினரும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு கோட்டையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி இடத்துக்கு வந்த குட்டிப்புறம் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு இந்த நிலையில வளைவான வேகமாக வந்த பேருந்து கட்டுப்பாட்டை வந்து கவர்ந்து விவரங்களாகும். அதே சிசிடிவி காட்சிகள்